போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் விரை குலவே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் விரை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்களே, நம் ஆண்டவர் இயேசு அவருடைய பிறப்பை கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூப்ளி ஆண்டாக அகில உலக திரு அவையை நினைவு கூர்ந்து கொண்டாடியது. அந்த ஜூப்ளி ஆண்டின் நினைவாக தஞ்சை மறை மாவட்டம்
மேதகு ஆயர் சகாயராஜ் அவர்கள் தஞ்சை மறை மாவட்டத்திலே ஜூபிலி நினைவாக 100வது பங்காக இந்த கந்தரவக்கோட்டை புனித ஆரோக்கிய அன்னை பாதுகாவலியாக கொண்டு 100வது பங்காக அறிவித்தார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்த 12 திருத்துதர்களில் பேதுருவிடம், நீ பாறை, இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று இந்த கத்தோலிக்க திரு அவை அவரிடத்திலே ஒப்படைத்தார். அதன் தொடர்ச்சியாக நம் ஆண்டவர் இயேசு அவரை தினம் தினம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக, இது என் உடல் என் இரத்தம் என்று தன்னுடைய உடலை நம் அனைவருக்கும் ஆன்மீக தெய்வீக உணவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தார். மூன்றாவதாக தன் தாய் அன்னை கன்னிமரியாளை இதோ உன் தாய் என்று சொல்லி அவருடைய தாயை நம் தாயாக, நமக்கெல்லாம் தாயாக ஆண்டவர் அந்த கல்வாரி மலையிலே நமக்கு கொடுத்து சென்றார். இப்படியாக இந்த தாயின் பாதுகாவலிலே ஆண்டவர் அவர் கொடுத்த அவருடைய தாயின் பாதுகாவலிலே இந்த கந்தரவக்கோட்டை புனித ஆரோக்கிய அன்னையின் பாதுகாவலாக கொண்டு இந்த சாலையில் கடந்து போகிற எல்லா இன மக்களையும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல எல்லா இன மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தி பல்வேறு தேவைகளோடு இந்த அன்னையிடத்திலே வருகிறவர்கள் அனைவருடைய தேவைகளையும் அவருடைய ஜெபங்களையும் அவருடைய கண்ணீர்கள் அனைத்தையும் தன் திருமகனிடம் பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் தன்னை தேடி வர மக்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் பரிந்து பேசுகிற அன்னையாகவும், குறிப்பாக இந்த கந்தரக்கோட்டை பகுதியிலே வாழுகிற அனைத்து இறை மக்களுக்கும் பரிந்து பேசுகிற பாதுகாக்கிற அன்னையாக இருந்து இந்த இடத்திலே தன் திருமகனிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தியிலே நான் வாசிக்க கேட்டது போல எல்லா மனிதர்களும் நல் வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக என்ற இறைவார்த்தை நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. அதே போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை கன்னிமரியாளும் அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த இறைவார்த்தைக்கேற்ப அவர் சொல்வது போல நாம் செய்தோம் என்றால், அவர் சொல்வது போல நாம் வாழ்ந்தோம் என்றால் யாரும் தவறான வழியில் செல்ல போவதில்லை, வாழப்போவதில்லை. அந்த தாய் சொல்வது போல நாமும் இயேசுவின் வழியில் செல்வோம், இயேசுவின் பின்னால் செல்வோம். இயேசு விட்டு சென்ற இறையாட்சி விளிமைகளை இந்த மண்ணுலகில் கட்டி எழுப்ப தொடரும் இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு கலந்து கொண்டு ஜெபிப்போம். அதற்கு தடையாயிருக்கிற பாவங்கள் குற்றங்களை எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுகையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளமிடு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1-7 மற்றும் அதிகாரம் 10, 18-22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் உம் கொலை கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் நாற்பட்டுடுத்தி எழுதும் மைக்கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலெழுந்து இல்லத்தின் வாயிற்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் நாற்பட்டுடுத்தி எழுதும் மைக்கூட்டை தம் இடையில் வைத்திருந்த மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரெங்கும் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இடு என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரெங்கும் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களில் நின்று யாரையும் தப்பவிட வேண்டாம். இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரில் இருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை கொலையுண்டவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோவிலின் வாயிற்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் ரெக்கைகளை விரித்து நிலத்து நின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கெபார் ஆற்றோரம் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளே என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 ரெக்கைகளும் இருந்தன. அவற்றின் ரெக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முகச்சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட
அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ் திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 18, அருள்வாக்குகள் 18 தொடக்கம் 20 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தார், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு
1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, 100வது ஆலயமாக இந்த கந்தர்வ கோட்டையிலே தெய்வனை புகழ்வதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, மாட்சிப்படுத்துவதற்கு இந்த தெய்வீக கூடாரத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு பாடலை பாடி மாட்சிப்படுத்துவோமா? இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றது. இறைவனை மாட்சிப்படுத்த, மகிமைப்படுத்த நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த ஆலயம். இதை உணர்ந்தவர்களாக ஒரு அடி மட்டும் என்னோடு சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். தெய்வீக கூடாரமே, இயேசுவின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே, என் இயேசுவின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. பாடுவோமா? மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. இன்னொரு முறை. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. தெய்வீக கூடாரமே, என் இயேசுவின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே. இன்றைய இறை வார்த்தைகள் 2 செய்திகளை, கருத்துக்களை, பாடங்களை கற்பிக்கின்றது. ஒன்று, நீங்களும் நானும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? கடவுளுக்கு சொந்தமானவர்கள். ஏனெனில் நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளை நம்மை படைத்தார். அவருடைய சாயலாக தெய்வத்தன்மையோடு படைத்தார். எதற்கு? அவரை மாட்சிப்படுத்துவதற்கு. சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருக்கிறோம். கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார்? தன்னை அறிந்து சிநேகித்து சேவிக்கவும், அதனால் மோட்சத்தை அடையவும். மோட்சம் என்பது இறைவனோடு இருப்பதற்கு. என்றும் அவரை புகழ்ந்து மாட்சிப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த தேவனோடு இருப்பதற்கு.
அதுவும் இந்த உலகத்திலே ஆலயத்திலே வாரத்திற்கு ஒரு முறையாவது கூடி இணைந்து சேர்ந்து உறவு கொண்டு அந்த தேவனை நாம் புகழ்ந்து பாடுவது. இதுதான் முதன்மையான நோக்கம். மனிதனை படைத்தது, அதாவது இறைவனோடு சேர்ந்த வாழ்க்கை, இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்று உணர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைத்தான் மனிதன். இரண்டாவது, நம்மிலே குறையோடு பலவீனங்களோடு பாவங்களோடு இந்த இறைவனோடு இணைந்து இல்லாமல் பிரிந்து வாழ்கின்ற மக்களுக்கு இங்கு வருகின்றவர்கள், மாட்சிப்படுத்துகின்றவர்கள் இறைவனாக சென்று கடவுளுடைய பிள்ளைகளாக சென்று இந்த பிரிந்தவர்களையும் மீண்டும் உறவு கொள்ள அழைத்து வருவது. இதுதான் இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் நமக்கு கற்பிக்கின்றது. இரண்டு வாழ்க்கை, ஒன்று இறைவனோடு இணைந்து சேர்ந்து சொந்த மக்களாக பிள்ளைகளாக வாழ்வது, இரண்டாவது நம்மோடு இருக்கின்ற பிள்ளைகள், உறவுகள், நண்பர்கள், அது மத இன மொழி வேறுபாடு இன்றி எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களை மீண்டும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வருவது, இந்த கூடாரத்திற்கு அழைத்து வந்து இந்த தேவனை புகழ்வது. இதுதான் வாழ்க்கை. இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், எவ்வளவு படிப்பு, அறிவு, எவ்வளவு உயர்ந்த ஒரு பதவி, புகழ், பெயர் உண்டு. ஆனால் இறைவன் இல்லை. அவர்களுக்கு ஞானம் இல்லை. எது உண்மை எது பொய் என்று தெரியவில்லை. பாவம், தங்களுடைய உணர்வுகளால், உணர்ச்சிகளால் தன்னை இழந்தவர்களாக, தனது அறிவான அந்த மயக்கத்திலே, நான் என்ற அகந்தையிலே, ஆணவத்திலே இறைவனை மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். இன்று பல நண்பர்கள் உண்டு. தொலைபேசியிலே ஆலயத்திற்குள் வந்தாலும் நாம் பேசுகின்ற உறவுகள், நண்பர்கள், ஆனால் உண்மையான உறவுகள் இல்லை. ஆகையால் தான் இந்த இரண்டு உண்மைகளை இன்று எடுத்துரைக்கின்றது திருச்சபை. ஒன்று, இறைவனோடு நீங்களும் நானும் பிள்ளைகளாக இணைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பிரிந்தவர்களை, சென்றவர்களை நீங்களும் நானும் இறை பிள்ளைகளாக அந்த இறைவனை போன்று மன்னித்து அழைத்து வர வேண்டும். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். எதற்காக? இறை பிள்ளைகளாக வாழ்வதற்காக, மன்னிக்கின்றவர்களாக, அன்பு செய்கின்றவர்களாக, சமாதானம் கொடுக்கின்றவர்களாக, இன்னும் ஏழைகள், எளியவர்கள், இல்லாதவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், துன்பத்தில் துயண்டு இதோ வலுவிழந்து கண்ணீர் கவலையோடு இருக்கின்ற மக்களுக்கு கருணையும் இரக்கமும் பரிவும் பாசமும் காட்டுகின்ற தெய்வ பிள்ளைகளாக, ஏன் தெய்வங்களாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அழைப்பு. அப்படி என்றால் இன்று நீங்களும் நான் யார்? எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படித்தான் சொல்கின்றது. நீங்களும் நானும் இறைவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்கள். நீங்களும் நானும் இறைவனுடைய கூடாரங்கள். இறைவனோடு என்றும் இருக்க வேண்டியவர்கள், இறைவனை நாடி தேடி செல்ல அழைக்கப்பட்டவர்கள். இதை மறந்து திரிந்து இருக்கின்ற அந்த ஊதாரி பிள்ளைகளை மீண்டும் அழைத்து வருவதற்காகத்தான் இந்த கூடாரம். இது நான் என்ற அந்த உள்ளம் என்ற கூடாரம். இங்கு உறவுகள் அனைவரும் இணைந்து சேர்ந்து வந்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே நாம் செல்லுகின்ற பொழுது தெய்வங்களாக, தெய்வ பிள்ளைகளாக சென்று அனைவரிடத்திலும் அந்த தெய்வ பண்புகளை கொடுத்து மீண்டும் அழைத்து வருவதற்கு. அப்படி என்றால் பாருங்கள், மத்தேயு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்கின்றது? சமாதானம் செய்கின்றவர்கள், அமைதி உருவாக்குகின்றவர்கள், நன்மை செய்கின்றவர்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆவார்கள். இப்போ இங்கே வந்திருக்கிறது எதற்கு? கடவுளுடைய பிள்ளைகள் ஆவதற்கு, மாட்சிப்படுத்துவதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு. யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கின்றது? 10, 11 வசனம்.
நம்மை தேடி வந்தார் இறைவன், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவு வேதனையான ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வசனம். நம்மை தேடி வருகின்றார் இறைமகன் இயேசு, வார்த்தையானவர். ஆனால் நீங்களும் நானும் திறந்த உள்ளத்தோடு அவரை வாருங்கள் என்று அழைக்காமல் நாம் ஏன் நம்மிடத்திலே பிரிவுகள், பிரச்சனைகள், பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள், குடும்பத்திலே ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவுகள் இல்லை. அப்பொழுது எப்படி அந்த தேவன் வருவார்? 12வது வசனம் என்ன சொல்கின்றது? இந்த தேவனை ஏற்றுக்கொண்டு இவரை நம்பி வாழ்கின்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆவார்கள். 1ஆம் அதிகாரம் யோவான் 12வது வசனம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை நம்பி விசுவசிக்கின்றவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆவார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள், அவரோடு இருக்க வேண்டியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். இன்று நீங்களும் நானும் இந்த திருப்பீடத்திலிருந்து அந்த இயேசுவை உணவாக உட்கொள்ளப் போகின்றோம். எதற்கு? இறைவனாக மாறுவதற்கு, இறை குழந்தைகளாக மாறுவதற்கு. அந்த இறைவன் இயேசு நம்முடைய உணர்வுகளிலும் எண்ணங்களிலும் சென்று நம்மை மறு கிறிஸ்துவாக மாறி அந்த சமாதானத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் அந்த உறவையும் ஏற்படுத்துவதற்கு. அப்படி என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு மகிமை! இதுதான் இறைவனை மகிமைப்படுத்துவது, இதுதான் மாட்சிப்படுத்துவது. பல்லவி பாடினோம், வானுலகமும் இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அவரை புகழ்கின்றன, அந்த மாட்சிக்கு மேலாக எதுவும் இல்லை என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தேவனை மாட்சிப்படுத்த வேண்டும். எப்படி? அவரோடு இணைந்து அவர் சொற்படி கேட்டு அவர் செயல்களை செய்கின்ற பொழுது. மீண்டும் ஒரு முறை பாடுவோமா? மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. எல்லோரும் சத்தமா பாடுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. தெய்வீக கூடாரமே என் இயேசுவின் சந்நிதியில் தேடி ஓடி வந்தோம், தேவிட்டாத பாக்கியமே. எல்லோரும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் தேவனுக்கே. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவருக்கே நன்றி. ஆண்டவருக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்முடைய வானக தந்தை வாழ்வை நமக்கு கொடையாக கொடுத்தவர், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு பக்கபலகமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறவர். இதோ இந்த திருப்பலியிலே நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவா, திருச்சபையை வழிநடத்தி வரும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் வேதியர்களை ஆசிர்வதிக்கவும், அவர்கள் திருச்சபைக்காக செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இறைவன் தாமே கூட இருந்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் சுயநலனை விடுத்து பிற நலம் காக்கவும், நாட்டிற்கு தேவையான செழுமையை கொடுத்து நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, நல்ல ஆயனாக இருந்து கந்தரவ கோட்டையை 100வது பங்காக நீர் உயர்த்திட வழிகாட்டிய கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எம் பங்கு மக்களையும்
பங்கு தந்தையரையும் மற்ற இங்கு வரும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கவும் பங்கு ஆலையும் விரைவாக கட்டி முடிக்க உமது ஆசிரை அளிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக மக்களுக்கு இறைப்பணியாற்றி வரும் அருட்தந்தையர்கள் மற்றும் பணியாளர்கள் நன்கொடையாளர்களை ஆசிர்வதிக்கவும் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது முன்னும் பின்னும் கூட இருந்து வழிநடத்தவும் நல்ல உடல் நலனை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாயும் தந்தையுமாக இருந்த எங்களை இது நாள் வரை பாதுகாத்து வருகின்ற மேலான ஆசிரியருக்காகவும் அருள் வரங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். மத பிள்ளைகள் நாங்கள் ஏதோ நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மத கரத்தில் ஒப்பு கொடுத்த எங்களுடைய ஜபங்களையும் வேண்டுதல்களையும் உமக்கு விருப்பமானால் எங்களுடைய வாழ்விலை நிறைவேற்றி அருளும்படியாக ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார்.
தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். அடியாராய் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆய சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையை அன்பின் நிறைவேற செய்தருளும். இறைவா, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இந்த கந்தர்வ கோட்டை பங்கிலே இறந்து போன அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுகின்றோம். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணகத் தந்தையை நோக்கி உருக்கமாக பாடி ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக என் இறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. ஆக விருந்தாக என் இறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோ நடுவெழுந்தாய், உடலோடு உலகோ நடுவெழுந்தாய். எமையும் அதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவா வா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவே வா வா வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பிலும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அவர்